வெல்கம் டு ட்ரெஷர் ட்ரோட் ரீல்ஸ். இன்றைக்கி வந்து கார்டன் அப்டேட் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறீங்க. இந்த கார்டன் வீடியோ வந்து ஆல்ரெடி நான் 1 இயர் பிஃபோர் வந்து நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா செடிங்க எல்லாமே டோட்டலாக வேறையாக இருந்தது. இது வந்து லேண்ட் ஏரியா அப்படின்றதுனால நாங்கள் மாற்றிக்கிட்டே தான் இருப்போம். இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மஞ்சள் வந்து நட்டு வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா டேட்ஸ் செடி. இது வந்து பார்த்திங்கன்னா சாத்துக்கொடி. இலை வந்து நல்லா பெருசு பெருசாக இருந்தால் அது சாத்துக்கொடி, சின்னதாக இருந்தால் அது வந்து லெமன் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து தானாக முளைச்ச செடி தான். நாங்கள் எதுவும் வந்து விதை போடுவோம் இல்லை செடியோ எதுவும் வைக்கலை, தானாக முளைச்சது தான். இது வந்து தென்னை மரம். தென்னை மரம் இப்போ ரீசெண்டாக தான் வச்சோம். அதை வைக்கிறது எதுவும் வீடியோ அதெல்லாம் எதுவும் போஸ்ட்லாம் பண்ணலை. ஏற்கனவே ஒரு தென்னை மரம் வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வச்சுருந்தோம். இதுதான் நம்ம முன்னாடி வச்ச தென்னை மரம். இப்போ இது நல்லாவே ஹைட்டாக வந்து வளர்ந்துருச்சு. இப்போ அது ஹைட்டாக வளர்ந்ததுனால ஒரு மரமாக வைக்கக்கூடாது, 2 மரமாக வைக்கணும் அப்படின்றதுனால இன்னொரு மரமும் நாங்கள் பக்கத்துலேயே வந்து வச்சிட்டோம். ஸோ இப்படி தான் வந்து அந்த தென்னை மரம் வந்து வச்சோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து காராமணி செடி தான். காராமணி வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து முளைக்கும். நீங்கள் அதுக்கு எதுவுமே இப்போ வந்து போட தேவையில்லை. அதுக்கு சப்போர்ட் சிஸ்டம் மட்டும் கொடுத்தாலே போதும். ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து அதில் காய் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் அது நல்லா காஞ்சா அந்த விதையே வந்து நம்ம எடுத்து மறுபடியும் வந்து நம்ம அதை வந்து முளைக்கிறதுக்காக போட்டுக்கலாம். பிகினர்ஸ் யாராவது கார்டன் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து காராமணியை வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மாமரம் வந்து வச்சு 5 வருஷம் வந்து ஆக போகுது. ஆனால் இன்னும் வந்து காய் வந்து பிடிக்கவே ஆரம்பிக்கல. பூ கூட வரல. இதில் வந்தது 2 பூ, அதுக்கப்புறம் அதே விழுந்துருச்சு. அது வந்து ரசாலு அப்படின்ற வெரைட்டி அது. இது வந்து பார்த்திங்கன்னா நாகப்பழம் மரம். இது வந்து ஹைப்ரிட் வெரைட்டி தான். நல்லா ஹைட்டாக வந்து வளர்ந்துருச்சு. சைடில் இதெல்லாம் வந்து ட்ரிம் பண்ணி வந்து விடணும். இது நல்லா வந்து வெட்டி விட்டால் இது இன்னும் வந்து ஹைட்டாக வந்து வளரும். இதுவுமே வந்து லெமன். இது தானாகவே வந்து முளைச்ச லெமன் தான். இது நம்ம எதுவுமே பண்ணலை. ஆனால் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து இந்த மாதிரி மாட்டு சாணம், மண்புழு உரம் அந்த மாதிரி வந்து கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி பஞ்சகாவியம் அந்த மாதிரி இது மட்டும் கொடுத்துட்ருக்கோம். வேஸ்ட் டிகம்போசரும் அப்பப்போ வந்து கொடுப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து சேமக்கிழங்கு வந்து போட்டிருக்கோம். சேமக்கிழங்குக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து தண்ணி வந்து ரொம்ப தேவை. அப்பப்போ தண்ணி வரல அப்படின்னாக்கா அது காஞ்சிரும். திரும்பி தானாகவே அது வந்து முளைச்சிரும் அந்த இதுலேருந்து. இந்த சைட் ஃபுல்லாகவே வந்து வெண்டைக்காய் செடி வந்து போட்டிருக்கோம். இன்னும் வந்து காய் வந்து வர ஆரம்பிக்கல. பூ மட்டும் 1, 2 வந்திருக்கு. அது பிஞ்சாக தான் இருக்குது. இன்னும் பெருசாக வந்து ஆக ஆரம்பிக்கல. இன்னும் செடியிலேருந்து காய் கூட வரல. அதுக்குள்ளே வந்து இலையெல்லாம் ஃபுல்லாகவே வந்து அரைச்சிருச்சு. நாங்கள் இந்த வாட்டி 4 இடத்துல வந்து மஞ்சள் வந்து போட்டிருக்கோம். மஞ்சள் விதை வந்து கொஞ்சம் நல்லா வந்து கிடச்சிது இந்த வாட்டி எங்களுக்கு. அதனால் ஃபுல்லாகவே வந்து மஞ்சள் வந்து போட்டிருக்கோம். மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் இதுக்கு எரு கொடுத்தாலும் பரவாயில்ல, கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அது ஆப்ஷனல் தான். ஆனால் வந்து மண்ணை மட்டும் அப்பப்போ வந்து இந்த மாதிரி கலரி விட்டுக்கிட்டே வந்து இருப்பாங்க. உங்களுக்கு முடிஞ்சால் மண்புழு வரும், இல்லை மாட்டு சாணம், காஞ்ச சாணம் ஏதாவது கிடச்சா வந்து நீங்கள் இது கொடுத்து பாருங்கள். வேஸ்ட் டிகம்போசர் இந்த மாதிரி. இல்லை நீங்கள் சும்மா இந்த சாதம் கழுவுற அந்த தண்ணி, அரிசி கழுவுற தண்ணி, அந்த மாதிரி ஏதாவது தண்ணியை வந்து நல்லா ஒரு 2 நாள் 3 நாள் ஃபெர்மெண்டேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாதா தண்ணியில் கலந்து கூட நீங்கள் வந்து ஊற்றி விட்டுடலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து பீர்க்கங்காய் செடி வந்து வந்திருக்கு. பீர்க்கங்காய் இதில் வந்து 1, 2 வந்தது. அதோடு வந்து இன்னும் காய்க்க ஆரம்பிக்கல. பூ மட்டும் இருக்குது. ஆனால் இன்னும் பிஞ்சு வந்து வைக்கிறதுக்கு வந்து ஆரம்பிக்கல. இந்த மாதிரி 1, 2 மட்டும் இருக்குது. இன்னும் வந்து பெருசாகலை. நாங்கள் வீட்டில் இல்லாத டைம் மாடு எதுவும் வந்து நல்லா வந்து மெரிச்சிட்டு போயிட்டுருக்கு. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக தான் வந்து கீழே விழுந்திருக்கு. இது பூச்சி வந்து கடித்து அந்த மாதிரி கீழே விழுந்த மாதிரி இருக்குது. இல்லை அது அழுகி போய் கீழே விழுந்துதான் தெரியல. நான் சொன்னது இந்த இடம் தான். மாடு வந்து நல்லா வந்து மெரிச்சு விட்டு போயிட்டுருக்கு. நிறைய செடிங்களை வந்து நாசம் பண்ணிடுச்சு. அப்படியே வந்து வேரோடு அப்படியே படுத்துருச்சு. சிலதெல்லாம் நாங்கள் வந்து நட்டு வச்சுருக்கோம். மண்ணை போட்டு நல்லா டைட்டாக நட்டு வந்து வச்சுருக்கோம். எங்கள் கார்டனோட வியூ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஒரு சைடு ஃபுல்லாகவே வந்து வாழை மரம், இன்னொரு சைடு மற்ற செடிகளெல்லாம் வச்சுருக்கோம். வாழை மரம்னா அந்த பக்கத்துக்கு வந்து அவ்வளோ செடிங்க வந்து வராது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. எனக்கு கீழே வந்து ஃபுல்லாகவே வந்து நிழல் வந்து படும். நிழலுக்கு இந்த செடியுமே அவ்வளோ சீக்கிரம் வராது. நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா வந்து மஞ்சள் வேணால் போட்டுக்கலாம் அந்த இடத்துல. இவ்வளோ மரம் இருக்கிறதுனால ஃப்ரீக்வெண்ட்டாக எங்களுக்கு வாழைப்பழம், வாழைப்பூ, வாழைத்தண்டு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாகவே இதெல்லாம் எங்களுக்கு வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும்.
வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது மினிமமாக வந்து ஒரு வாழைப்பூவாவது எங்களுக்கு கிடைக்கும். அந்த டியூரேஷன் அந்த ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் வந்து போட்டிருக்கோம். இந்த இடம் வந்து போன வருஷம் மஞ்சள் போட்ட அதே இடம் தான் இந்த வருஷமும் வந்து போட்டிருக்கோம். இது போன வருஷம் போட்ட இடத்துலையே சிலது வந்து தானாகவே வந்து முளைச்சிருச்சு. அதுக்காக வேண்டி நாங்கள் இந்த வாட்டி கொஞ்சமாக வந்து பேஸ் வந்து கொடுத்து போட்டிருக்கோம். இந்த கட்டைங்கள் எல்லாமே வந்து வாழை மரத்துக்கு வந்து சப்போர்ட்டுக்காக வந்து வச்சுருக்கோம். சும்மா ஒரு காற்று ரொம்ப பலமாக அடித்தாலுமே, ஒரு வாட்டி அந்த காற்று அடித்தாலுமே ஈஸியாக வந்து வாழை மரம் வந்து விழுந்துருது. அப்படி விழுந்த அந்த மரம் வந்து வேஸ்ட் ஆகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சப்போர்ட் கொடுத்தா நம்மளுக்கு ஈல்டு நல்லாவே வந்து கிடைக்கும். இது கம்ப்ளீட்டாக நாங்கள் வந்து ஆர்கானிக்காக எந்த ஒரு கெமிக்கலுமே வந்து போடுறது கிடையாது. ரொம்ப நேச்சுரலாக ஆர்கானிக்காக தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து சீத்தா மரம். இன்னும் சீத்தாப்பழமும் வந்து வைக்க ஆரம்பிக்கல. இது வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டா மரம். சப்போட்டா இப்போ ரொம்பவே ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது. நமக்குலாம் ஒரு விஷயம் வந்து சும்மா கொடுத்தா அதனுடைய வேல்யூ வந்து தெரியாது. அதே மாதிரி தான் வந்து கருவேப்பிலையும் சும்மா வந்து நம்மளுக்கு கடைகளில் கிடச்ச பொருள் இப்போ வந்து நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலமை வந்து வந்துருச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மாமரம் தான் வந்து போட்டிருக்கோம். எங்கள் வீட்டில் எங்கே பார்த்தாலும் வந்து புளிச்சக்கீரை செடி வந்து வளர்ந்துருக்கும். இந்த விதையே வந்து அங்கங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி மழைக்கு வந்து முளைச்ச விதைங்க தான் இதெல்லாம். எப்பயுமே சீடு வந்து போட மாட்டோம். அந்த சீட்ஸ் வந்து அதுவாக தானாக விழுந்து முளைக்கிற விதையை தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிப்போம். நிறைய இடங்களில் வந்து முளைச்சிருக்கு. ஆனால் நிறைய வந்து பறிக்க முடியாமல் விட்டு பூச்சியும் வந்து பிடிச்சிருக்கு. பூச்சிகளும் வந்து பிடிக்கும் தான், பிடிக்காமலாம் கிடையாது. அதுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து வேப்ப எண்ணெயை வந்து தண்ணியில் வந்து கலந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வந்து வருவோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லெமன் மரம் வந்து இருக்குது. இன்னும் இது வந்து காய்க்கிறதுக்கு வந்து ஆரம்பிக்கல. எப்போ காய்க்கும்ன்றதும் வந்து ஐடியா வந்து இல்லை. இங்கே வந்து ஃபுல்லாக அலோவேரா செடி வந்து இருக்குது. ஆனால் அது ஃபுல்லாக அப்படியே மறைச்சிக்கிட்டு இருக்குது. நான் காமிச்ச கருவேப்பிலை மரம் இதுதான். எவ்வளோ பெரிய மரம் பாருங்கள். கருவேப்பிலை மரத்துலேயுமே வந்து சம்டைம்ஸ் பூச்சி வந்து பிடிக்கும். அதை வந்து பாதிக்கு அப்படியே பாதியாக வந்து வெட்டி விட்டுருவாங்க. திரும்பி வந்து நல்லா துளுத்து வந்து வரும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மல்லிக்கொடி வந்து அப்படியே வந்து படர்ந்து போயிருந்தது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒத்தை செம்பருத்தி செடி. இது வந்து பார்த்திங்கன்னா பழைய தண்ணி தொட்டி தான் இது. ஆனால் இப்போ நாங்கள் இதை வந்து கம்போஸ்ட் பின் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். டே டு டே வேஸ்ட்டு, செடிகளுடைய வேஸ்ட்டு, சாம்பல் ஏதாவது கிடச்சா, மாட்டு சாணம், அதெல்லாம் கூட எல்லாமே இதில் போடுறதுனால அது நல்லாவே வந்து கம்போஸை நம்மளுக்கு உரமாக வந்து கிடைக்கிது. அதுலேருந்து கிடைக்கிற உரத்தை தான் நாங்கள் வந்து செடிகளுக்கு வந்து பயன்படுத்திட்டு வரோம். அதுலேருந்து கிடைக்கிற உரம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி மண்புழு உரத்துக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். நல்லா அவ்வளோ ஒரு பவுட்ரு ஃபார்மில் வந்து இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தாய்வான் வெரைட்டி கொய்யா வந்து வச்சுருக்கோம். அது கீழேயே நிறைய வந்து சேமக்கிழங்கு செடியும் வந்து முளைச்சிருந்தது. அதுதான் வேண்டாம் அப்படின்னு போட்டிருந்த சேமக்கிழங்கு தான் அதெல்லாம் முளைச்சிருந்தது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா விங்கட் பீன்ஸ் வந்து இறகு அவரை அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இதை வந்து கிடைக்கிறது கிடையாது. யாரும் இது வந்து விருப்பப்பட்டு இதை சாப்பிட்றது கிடையாது. காய்கறி கடையிலலாம் பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இந்த மாதிரி நம்ம வீட்டில் செடிகளாக போடும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சில வெரைட்டி ஆஃப் வெஜிடபிள்ஸ் வந்து கிடைக்கிது. இது வந்து பார்த்திங்கன்னா பைனாப்பிள் செடி நட்டு வச்சுருக்கோம். ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு. இன்னும் வந்து கம்ப்ளீட்டாக அது ஃபுல்லாக வளரல. இன்னும் அது வளர்ந்தால் தான் வந்து நமக்கும் வந்து ரிசல்ட் வந்து தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து சுரக்காய் செடி இப்போ தான் வந்து முளைக்கவே ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து பார்ட் 1. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.